வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க. லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு பம்பு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கின பம்பு இது. இந்த பம்பு சர்வீஸுக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. அது கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் வந்திருக்கு நம்ம சென்னைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம்னா, கஸ்டமருடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த பம்பில் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருக்கும்போதே டப்புன்னு ஏதோ ஒரு வாசனை வந்துச்சு, அந்தால நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பம்புடைய கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம அந்த கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நம்ம கழட்டி ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா உள்ள கழட்டி பார்த்த பிறகு தான் தெரியும், அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இயக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பம்பு நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது சவுண்டிலேயோ அல்லது பம்பே ஓடாமல் அம்பிங் நாய்ஸ் வந்துச்சுன்னா உடனே பம்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி எடுத்து வந்தீங்கன்னா உடனே காயிலையும் காப்பாற்றிடலாம், எல்லாத்தையுமே காப்பாற்றிடலாம். இப்போ அந்த பம்பை நம்ம திறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த பம்பு எரிஞ்சு தீஞ்சு போயிருக்கு, கரிஞ்சு போயிருக்கு. இந்த காயில் இனிமேல் எதுக்கும் யூஸே பண்ண முடியாது. இந்த காயில் இனிமேல் புது காயில் தான் கட்டணும். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த காயில் கட்ட போகிறது இல்லை. இருந்தாலும் இந்த பம்பு எப்படி எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். அப்படியே உள்ளுக்குள்ளே பொரிஞ்சு போயிருக்கு. இது ஒரு பவுட்ரு கோட்டட் பம்பு. இது அந்த மேலே வந்து பெயிண்டெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவுட்ரு கோட்டர் தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பவுட்ரு கோட்டரை ஹீட்டில் எப்படி மெல்ட் ஆகி போய் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு இந்த பம்பு ஹீட்டாக ஆகி இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஹீட்டாக விட்டுருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு டெக்னீஷியன் தான் இந்த பம்பை கொண்டு வந்தார். அவர் ஒரு ஏசி மெக்கானிக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பம்பு ஹீட் ஆகுது, பம்பு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அம்மிங் நாய்ஸ் மட்டும் வருது, ஆனால் பம்பு ஓட மாட்டுக்கு அப்படின்னா உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பம்பை பயன்படுத்தாதீங்க. உடனே சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பம்பை என்னன்னு சின்ன ப்ராப்ளத்திலே பார்த்து அதை சரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் மீண்டும் அந்த பம்பை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் இந்த பம்பை அப்படியே விட்டதுனால இந்த பம்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரிஞ்சு போச்சு. அதுலேயும் இது ஒரு அலுமினிய காயில் அப்படிங்கிறதுனால இது காப்பர் காயிலாக கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் வைண்டிங் பண்ணுறது காஸ்ட்டு அதிகமாகும். அதனால் நீங்கள் இனிமேல் இந்த பம்பை பயன்படுத்தவே முடியாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த பம்பை பயன்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அம்மிங் நாய்ஸ் வரும். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அந்த அம்மிங் நாய்ஸ் வந்துச்சுன்னா உடனே சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடணும். மோட்ரு ஓடலை, அம்மிங் நாய்ஸ் வருதுன்னு சொன்னாலே நீங்கள் மோட்டரை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே அந்த மோட்டரை இயக்க முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எரிஞ்சு தீஞ்சி கரிஞ்சி போயிடும். அப்படியே ஆனில் விட்டுட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு புகை வந்த பிறகு தான் உங்களுக்கு இதுக்கு எரிஞ்சு போச்சா அப்படிங்கிறது தெரிய வரும். எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அம்மிங் நாய்ஸ் வரும்போதே மோட்டரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சன் கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனவே இது போன்ற வீடியோக்கள் நிறைய நம்ம போடவிருக்கிறோம். நீங்கள் மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.